ஒரு நிர்வாக பதவியா நினைக்கிறீங்களா? பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அப்படிங்கிறத? இல்ல வந்து ஒரு சமூக நீதி பொறுப்பா எடுத்துக்கிறீங்களா? அத எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா இது ஒரு சமூக நீதி பொ பொறுப்பா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, உங்களுக்கு முன்னாடி நான் வந்து அமைச்சரா, இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினரா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வாய்ப்பு தந்து உட்கார்ந்துருக்கேன்னா, அடித்தளத்தில வந்து நானும் இந்த மாதிரி சமூக நீதி விடுதிகள்ல கல்லூரி மாணவனா இருக்கிறப்போ, 3 ஆண்டு காலம் விடுதியில் படித்து தான் நான் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முதுகலை படிப்பை முடிச்சுட்டு வெளியில வரக்கூடிய வாய்ப்பினை பெற்றேன். கண்டிப்பா வந்து என்னை பொறுத்தவரைக்கும் சாதாரண நிலையில் இருக்கின்ற மக்கள் அவருடைய கல்வி அறிவை மேம்படுத்துவதற்கு, அதற்கான தளத்தை உயர்கல்வி பெறுவதற்கு இந்த சமூக நீதி விடுதி ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. 69% இடஒதுக்கீடு இந்த தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 50% இடஒதுக்கீடு வந்து நமது துறையின் கீழ் தான் அத்தனையும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் இது சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் சம உரிமை பெற்று, சம கல்வியை பெற்று, சமத்துவமாக வாழ்வதற்கு அடித்தளமாக அமைகின்ற சமூக நீதி பார்வை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனையே சமூக நீதி தான். அதற்கு அடித்தளமாக அமைகிறது தான் இந்த துறை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் பாராட்டியது எனக்கு கிடைத்த பெரிய பெருமையாக இருக்கிறது என்று பார்க்கிறேன்.